ஹலோ வணக்கம் பீடாக், வெல்கம் டு தி ஷோ. சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த மேட்ச் கடைசி பிளேஸ் யாரு, பேட்டில் ஆஃப் த உடன் ஸ்பூன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா டெல்லியில ஆடுறாங்க. அங்க இவங்க மன்சிங்லயும் ஆடல, சேப்பாக்லயும் ஆடல, டெல்லியில ஆடுற இந்த மேட்ச். இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? சென்னை கண்டிப்பா உடன் ஸ்பூன் வரமாட்டாங்க. அந்த கான்பிடன்ஸ் எனக்கு 100% இருக்கு. ஒன்னே ஒன்னு சொல்றேன் பாருங்க. அதுதான் நான் ரிப்பீட் பண்றேன். மோஸ்ட் நம்பர் ஆஃப் அப்பியரன்சஸ் இன் பிளே ஆஃப்ஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் தேவ் கம்பீட்டட் ட்வைஸ் லெஸ் தேன் அதர் பிரான்ச்சைசிஸ். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். 16 and 17 அவங்க ஆடல. மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபைனல் அப்பியரன்சஸ் பை எனி ஐபிஎல் பிரான்ச்சைசி Chennai Super Kings, sir. They have competed twice less than other franchises, sir. And then they are the joint holders of number of trophies won along with Mumbai Indians. ஒரு சீசன் அப்படிதான் போகும். என்னோட இதுல நான் திருப்பியும் சொல்றேன், அவங்களோட ரிட்டென்ஷன் நாட் பேட் நாட் குட். ஆக்ஷன் நாட் பேட் நாட் குட். மோசம்னு சொல்ல மாட்டேன், வாவ் கிரேட்னு சொல்ல மாட்டேன். ஹோம்ல ஜெயிப்போம்னு எதிர்பார்த்தோம். அன்பார்ச்சுனேட்டா அவங்க பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களே உடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விட சுச்சுவேஷன் இன்னொன்னு, நான் 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 நினைச்ச நான் அப்சர்வ் பண்ணதை நான் சொல்றேன். அவங்க சொல்லுங்க. சும்மா ரொம்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் தோத்த உடனே இஷ்டத்துக்கு டீம் கண்ணா அப்படின்னு மாத்துறாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க மாத்துற டீமே கிடையாது. அந்த ஒரு மேட்ச் ஆர்சிபியோட சேப்பாக்ல தோத்த உடனே சாம் கரன் டிராப் பண்றாங்க. இஷ்டத்துக்கு கண்ணா அப்படின்னு மாத்திட்டாங்க. எல்லா ஃபாரின் பிளேயர்ஸையும் ஒரு ஃபர்ஸ்ட் 5 மேட்சுக்குள்ள 8 ஃபாரின் பிளேயர்ஸும் விளையாடி முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணவே மாட்டாங்க. இவ்வளவு பேனிக் ஆயிருக்காம கொஞ்சம் அந்த பிளேயர்ஸை பேக் பண்ணியிருந்துக்கலாம். அதுதான் எனக்கு வருத்தம். பர்ஃபெக்டா நீங்க சொன்னீங்க. ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த ரவீந்திராவா இருக்கட்டும், கான்வேவா இருக்கட்டும், சாம் கரனா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பிளேயர்ஸ்னா தொடர்ந்து ஒரு 4 மேட்ச் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 5வது மேட்ச்ல இருந்து தே கேன் ஸ்டார்ட் கெட்டிங் பேக் டு ஃபார்ம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்த பிரான்ச்சைஸ்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். நீங்க நிறைய காமெடி பண்ணிருக்கீங்க. தலை போவாரு, we are going to play the same team அப்படின்னுவாரு. மத்தவங்களுக்கெல்லாம் கடுப்பா இருக்கும். 4 மேட்ச் ஃபெயில் ஆன ஒரு பிளேயர் 5வது மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து ஜெயிச்சு கொடுக்குற விஷயம் கேதார் பட் ஜாதவ்லாம் தலை செம்மையா. மாதிரி கெய்க்வாட் அதை பண்ண மாட்டேங்கிறாரு. வேற ஒரு மேட்ச் தோத்தா ரெண்டு ரெண்டு சேஞ்ச் மூணு மூணு சேஞ்ச் பண்றப்ப அது எனக்கு சரியா படல. அது ஒன்னே ஒண்ணுதான் இதாச்சு. நான் தான் சொல்றேன், ஒரு செம ஃபார்ம்ல சாம் கரன் வந்தாரு. கான்வே ஒரு ஆட் ஃபார்ம்ல தான் வந்தாரு. அதை நான் திருப்பியும் சொல்றேன். சாம் கரன் செம ஃபார்ம்ல வந்தாரு. ரச்சின் ரவீந்திரா செவம் ஃபார்ம்ல வந்தாரு. ஈவன் தோ த ஃபார்மேட் இஸ் டிஃபரெண்ட். பட் அதுதான் நீங்க சொன்னது ஸ்பாட் ஆன. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க, 2025ல அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு 191. பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா அதுவும் 191. 2 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் டை ஆயிருக்கு. இதுல எதையுமே செப்பரேட் பண்ண முடியாத ஒரு பியூட்டிஃபுல் வென்யூ இது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனஸ்ட்லி என்ன ஆச்சு போன மேட்ச் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 210 வின்னிங் ஸ்கோர் அப்படின்னா, போன தடவை அவங்க 200 ரன் அடிச்சாங்க. பட் ஸ்டில் 200 வாஸ் டார்கெட். பட் என்ன சொல்றது, பிச் வாஸ் டூ குட் ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் வித் யூ. அதனால ஒன்றும் பண்ண முடியல. 2 நாள் தான் ஒரு சேஸ ஈஸ் அவுட் பண்ணாங்க. இங்க வின்னிங் ஃபேக்டர்னா நம்ம இந்த 11 to 20 டெவலப் ஆயிடும். அதுதான் லாஸ்ட் மேட்ச்ல ஆச்சு. 101 ரன்ஸ் அடிச்சாங்க கடைசி 9 ஓவர்ஸ்ல டிசி ஃபார் 2. கடைசி 8 ஓவர்ல அவங்க 101 ஃபார் நோ லாஸ் வித் 1 ஓவர் டு ஸ்பேர் அடிச்சாங்க. போலிங் பவர் பிளேல நீங்க நிறுத்தலைன்னா உங்களுக்கு விமோச்சனமே கிடையாது. ஜிடி 45 ஃபார் 1, டிசி 59 ஃபார் நோ விக்கெட். இப்ப ராயல்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க மோரார்ல செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு சான்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவாங்க. தட் இஸ் மஹேஷ் தீக்ஷனா கமிங் இன் பிளேஸ் ஆஃப் ஃபசல் அக்பருக்கு. நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க, எப்பா லுவான் ரிப்பீட்டர்ஸுக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுங்களேன்ப்பா அப்படின்னு. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல அவங்க நீங்க சொன்னீங்கல்ல, இது நான் முதல்லயே சொன்னதுக்கு நீங்க சொன்ன பதில் சொன்னீங்கல்ல. அவங்க ஹெட்மேயரை நாங்க ரீட்டைன் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு நாங்க பேக் பண்ணணும், அதை ப்ரூவ் பண்ணணும், இல்ல ரொம்ப ஓட்டிடுவாங்கன்றதுக்காகவே அவங்க பண்ணி பண்ணி இன்னும் நாசமாவே போயிடுச்சு அந்த டீம். அதை முதல்ல இருந்தே அவங்க ஹெட்மேயரை டிராப் பண்ணி இருந்திருக்கலாம். அதை 1% அவங்க பண்ணல. அதாவது இதுல எப்படின்னா, எரியற எண்ணெயில நெருப்பு ஊத்துறதா இதுல எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துறதுன்ற மாதிரி அவங்க ஜாஸ் பட்லர் விட்டுட்டு எட்மயரை ரிட்டைன் பண்ணாங்க. ஜாஸ் பட்லர் 500 மேல அடிச்சு மேட்ச் மேல மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இவர் அன்பார்ச்சுனேட்டா இன்னும் ஃபார்முக்கே வரல. இப்ப அவரை டிராப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கண்ணா பண்ணு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பிளேயரை டிராப் பண்ணாங்க, ரீட்டைன் பண்ணாங்க, துருவ் ஜுரல். இஸ் அ கிளாசி பிளேயர் பட் இஸ் ஏ ரிட்டன்ஷன் மெட்டீரியல். என்னோட ஒப்பீனியன்ல நோ.
I will always pick him in my side, but I will not retain him because you had other options to retain. முதல்ல இப்படிதானே உங்களுக்கு போல்டேஜ் எத்தனை இதை விட்டாங்க அவங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு இதுவே இல்ல. ஓகே, அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இவங்க அதை தான் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் லுவான் ரிப்ரிட்டோரிஸ் சான்ஸ் கொடுக்கணும். எப்படி யோசிப்பாங்க? மிடில் ஆர்டர்ல தான்ப்பா அவர் ஆடணும், டாப் த்ரீ ஃபீல்ட் அப், இன்னொரு மேட்ச் எட்மேருக்கு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு அன்பார்ச்சுனேட்டா அதை தான் பண்ண போறாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, சஞ்சீவ் சாம்சன் அண்ட் அண்ட் குடோஸ் டு சஞ்சீவ் சாம்சன் கிளீனா சொல்லிட்டாரு. ரகுவன்ஷி பிலாங்ஸ் டு தட் ஓப்பனிங் ஸ்பாட். ஐ எம் நாட் கோயிங் டு டேக் தட் ஸ்பாட். ஐ வில் பேட் நம்பர் 3. அதுதான் ஒரு டீம் ரெஸ்பெக்ட் மேன். அப்படின்ட்டாரு. டீம் மேனுக்கு அழகு. ப்ரௌட் ஆஃப் யூ சஞ்சு. ஃபாலோட் பை ரியான் பராக், துருவ் ஜுரல், சிம்ரன் ஹெட்மயர், சுபம் துபே, வனிந்து அசரங்கா, மபாக்கா, மகேஷ தீக்ஷானா அண்ட் ஆகாஷ் மத்வால். திருப்பி வந்துட்டு இந்த இதுல அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. துஷார் தேஷ்பாண்டேவா, குமார் கார்த்திகேயா, ஒன் ஆஃப் தெம் வில் கம் அப். ஒருத்தருக்கு ஷூரா பதலக் பருக்கு வெளியே உட்காருவாரு. இப்ப சிஎஸ்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கான்வே ஒரு ஃபாரினர் இங்க இருக்காரு அப்படின்னா, எஸ்டி போட்டு எம்எல்சி ஆல்சோ ஃபார் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ், அவர் இங்க இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவரை டிராப் பண்ண மாட்டாங்க. ஐடியலி அவரோட வாண்ட் டு கிவ் ஷேக் ரஷீத் another ரன். இப்ப உங்களுக்கு ஊர்வில் பட்டேல் வாவ் அப்படின்ற அளவுக்கு ஆடுறாரு, ஆயுஷ் மத்ரா வாவ் அப்படின்ற அளவுக்கு ஆடுறாரு. அப்படிங்கும் போது இப்ப ஷேக் ரஷீது ஒரு அடி அடிச்சுட்டாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். பட் கான்வே இங்க இருக்கிறதுனால ஐ டோன்ட் சி ஷேக் ரஷீத் பிளேயிங் ஈவன் தோ கான்வே ஃபெயில்டு. ஆயுஷ் மத்ரே, டெவான் கான்வே, ஊர்வில் பட்டேல், டிவான் பிரேவிஸ், சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, ஆர் அஸ்வின், அன்சுல் கம்போஜ், நூர் அஹமத், மத்திஷா பத்திரானா அண்ட் தேர் இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி கலீல் அஹமத். அவங்க இப்படிதான் போவாங்க. ஐ டோன்ட் சி தம் ரியலி. அஸ்வினை வச்சுப்பாங்க. ஓகே, ஒரு 2-3 ஓவர் போட்டு முன்னாடி பேட்டிங் தள்ளலாம் லாஸ்ட் டைம்ன்ற மாதிரி. இந்த 11-20 அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு வாட் எவர் இட் இஸ், ஹெட்மயர் இங்க ஃபார்ம்ல இல்ல. சுருஜுரல் சூப்பராக ஆடுறாரு. மேட்சை மாத்த முடியுமா தெரியாது. சுபம் துபே நல்லா ஆடுறாரு. மாத்த முடியுமா தெரியாது. வனிந்து அசரங்காவை நீங்க வந்து ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்தீங்க, டெஃபினட் -5 உண்டு பேட்டிங்ல. ஏன்னா பால் அவுட் ஆயிடுறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுதான் இவங்களோட 11-20. ரிலை வெரி ஹெவிலி அந்த டாப் 3. இங்க பாருங்க, உங்களுக்கு சிஎஸ்கேல உங்களுக்கு வந்துட்டு சிவம் தூபே வந்து வாட் எவர் இட் இஸ், அவரும் கொஞ்சம் ஃபார்ம்ல இல்ல, கொஞ்சம் படுற மாதிரி தெரியுது. ரவீந்திர ஜடேஜா, தோனி வந்தாலே 6 அடிக்கிறாரு. அஸ்வின் கேன் பேட், டெஃபினட்டா அந்த எட்ஜ் உங்களுக்கு இருக்கு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. போலிங் இன் பவர் பிளே, ஜோப்ரா ஆர்ச்சர் இல்லாம அவங்களும் சிரிக்கிறாங்க, இவங்களும் சிரிக்கிறாங்க. ஆலப்பசர நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னீங்க, இளநி வெட்டியே தீருவேன்னு தோக்குற ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு. கன்சிடரிங் ஆல் தீஸ் திங்ஸ் and the momentum CSK would have got winning a game from absolutely shunted out at 60-5 against KKR. I am putting my money on CSK with the edge of 52-48 on a neutral venue. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிடா, நான் போன தடவை KKR சொல்லி CSK ஜெயிச்சாங்க, அதனால நான் ராயல்ஸ் சொல்றேன். அதனால நான் சொல்லணும்னு சொன்னேன். கண்டிப்பா நான் சொல்றேன். நியூட்ரல் வெனியூ தான் பேரு, ஆனா நாளைக்கு ஃபுல்லா மஞ்ச சுகாவா தான் இருப்பாங்க டெல்லியில. நான் சிஎஸ்கே ஜெயிக்கணும்ன்றதுக்காக ராயல்ஸ் சொல்றேன். அதுதான் சிஎஸ்கே ஜெயிக்கணும், நான் ஷுவரா சிஎஸ்கே ஜெயிக்கணும். நான் கேகேஆர் சொன்னாலும் மாத்தி நடந்துச்சு. இந்த வாட்டி நான் ராயல்ஸ் சொல்றேன். சிஎஸ்கே ஜெயிக்கட்டும், பரவாயில்ல. என்னோடது தப்பா போனாலும் பரவாயில்ல, சிஎஸ்கே ஜெயிக்கட்டும், ராயல்ஸ் நான் சொல்றேன். அதுதான் ஃபேன்ஸ். பட் நான் வந்து இப்ப அனாலிசிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும். நானும் ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே சப்போர்ட்டர். கிவ் த அனாலிசிஸ் ஆனசி. இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ரன்னு பொழியற கிரவுண்ட். அவங்க டாப் 3க்கு மேல யாரும் அடிக்கவே இல்லை. அன்பார்ச்சுனேட்லி தே ஆர் ஸ்ட்ரகிளிங். ஒருவேளை அவங்க டாப் 3 கொட்டிக்கு நோ சான்ஸ் ஹியூஜ் ஸ்கோர்ன்றதுனால நான் வந்து இவங்களை பேக் பண்றேன் சிஎஸ்கேவை. பிகாஸ் சிஎஸ்கே ஆல்சோ டிட் பிளே எனி பேட்லி லாஸ்ட் கேம். ஆர்சிபியோடையும் க்ளோஸா வந்து தோத்தாங்க. அந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிக்க வேண்டியது. இட்ஸ் நாட் தட் சிஎஸ்கே ஹஸ் பீன் அவுட் பிளேட். அவங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஸ்லோலி தே ஆர் கெட்டிங் இன்டு ப்ரூவ். ஃபேண்டசின்னு பாத்தீங்க, இந்த கண்டிஷன்ஸ் சொல்லிட்டேன். விக்கெட்டே விழாத கிரவுண்ட் இது. அதனால ஜெய்ஸ்வாலை பிக் பண்றேன், டிவால் பிரீவிஸை பிக் பண்றேன், ரியான் பராக பிக் பண்றேன், சஞ்சு சாம்சனை பிக் பண்றேன். ஒரே ஒரு போலர் எங்க போட்டாலும் கை சுத்தினாலும் விக்கெட் விழுதுன்றாரு, நூர் அஹமட். அதனால என்னோட 5 பிக்ஸ் பாத்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், டிவால் பிரீவிஸ், ரியான் பராக், நூர் அஹமத் அண்ட் சஞ்சு சாம்சன். ஐடியாவே இல்லை யாரை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ப்ளீஸ் கேரியா. நான் சுட்டிக்கு வந்தே ஸ்டார்ட் பண்றேன். இந்த வாட்டி இப்படியே எடுத்துருவோம். சூரியவன்ஷி, ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் பட்டேல், கலீல் அகமது விடவே முடியாது. அமாங் த விக்கெட்ஸ், எல்லா மேட்சுமே அமாங் த விக்கெட்ஸ். அசரங்கா எனக்கு என்னமோ ரெண்டு மேட்ச் நல்லா போட்டாரு, விக்கெட் விழுகல, ஒரு 2 விக்கெட் எடுப்பாருன்னு தோணுது. ஸோ அசரங்கா நான் எடுக்கிறேன். அசரங்கா, கலீல் அகமது, மிச்சம் 3 இந்த சூரியவன்ஷி, ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் பட்டேல். இதுதான் பீடா என்னோட இது. பர்ஃபெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப ஃபைனல் தாட் என்னன்னா, அதான் எல்லாமே சொல்லிட்டோம். ஆனா நான் வந்து சிஎஸ்கே ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஆர்ஆர் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன்.
சோ எல்லாமே சொல்லியாச்சு. அப்ப ஃபைனல் தாட்ஸையும் அப்படியே சொல்லிருங்க. இந்த மாதிரிதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்கணும். இன்னொன்னு சொல்றேன், இது வந்து அட் எண்ட் ஆஃப் த சீசன் சொல்லியிருப்பேன், இப்பயே சொல்லணும்னு ஆசைப்படுறேன் வித் ஒன் மோர் கேம். அதாவது தலை என்ன பண்ணணும்னா, ஒரு வருஷம் அவர் அடுத்த வருஷம் திருப்பி வந்து கேப்டன்சி பண்ணி ருத்ராஜ வைஸ் கேப்டனை போட்டு பக்கத்துல க்ளோஸா வச்சுட்டு எந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு டெசிஷன்ஸ் அவர் எடுக்கிறாரு. ஏன் அவர் தொட்டதெல்லாம் தொலைங்கிச்சுன்ற அவரோட நாலேஜ், இந்த கான்பிடன்ஸ், இந்த கேம் ரீடிங் சென்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு போனோம் வித் யங்ஸ்டர்ஸ் ரியலி கம்மிங் அண்ட் ஷைனிங். அதுதான் என்னோட ஆசை. அவர் என்ன பண்ண போறான்னு தெரியல, பிகாஸ் இட்ஸ் நாட் ஓபன் அவுட் எனிதிங் ஆன் ரிட்டையரிங் டு பி ஆனஸ்ட் வித் யூ. இது லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங். அந்த மாதிரி வேகமா அவரால் ஓட முடியல, திருப்பி ஒரு கம்பெனிமெண்ட் சிக்ஸ் அடிக்கிறாரு. பார்ப்போம். எனக்கு ஒரு ஆசை, 2 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா, நோ மேட்டர் வாட், எல்லா வருஷமும் நீங்க குவாலிஃபை எல்லாம் ஆக முடியாது, எல்லா வருஷமும் ஜெயிக்கலாம் முடியாது. ஒரு வருஷம் தேர் எக்ஸ்பெக்டட் and they're allowed to have a bad season. They will come back strong, very strong next year. Hopefully they can end up on high. இப்ப நான் எட்ஜி சிஎஸ்கே கொடுத்துருக்கேன், நீங்க ஜிங்ஸுக்காக ராஜஸ்தான் ராயல்ஸ் சொல்லிருக்கீங்க. ஒரு ட்ரூ ஃபேன்ன்றதை ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. லெட் அஸ் see what happens in this game. Who's going to end up with wooden score, which I thoroughly feel it's not going to be CSK. Will come back and do a review on this with your very own octopus. இந்த தடவை அவர் தப்பா சொல்லி கரெக்டா ரிசல்ட் வருதா அப்படின்றத பார்ப்போம். Until then, thanks a lot and bye bye.